சந்தோஷமாய் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தான் மகிழ்ந்தும் நிற்கிறார் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தான் மகிழ்ந்தும் நிற்கிறார் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு உண்மை தேவன் உயர்த்துவாரு ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு உண்மை தேவன் உயர்த்துவாரு பத்தில் ஒரு பங்கு கொடுத்து பாரு கடன் இல்லாமல் நடத்துவாரு பத்தில் ஒரு பங்கு கொடுத்து பாரு கடன் இல்லாமல் நடத்துவாரு உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் வருவார் நோடு நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் வருவார் நோடு என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு தீமையை நன்மையால் தினமும் வெற்றிடு தீமையை நன்மையால் தினமும் வெற்றிடு உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் தேசத்துக்காக தினமன்றாடு பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு தேசத்துக்காக தினமன்றாடு பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும் அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தான் மகிமை அடைகிறார் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தான் மகிமை அடைகிறார் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசி என்றும் பதறான் பதறான் விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசி என்றும் பதறான் பதறான் அறிக்கை செய்திடுவோம் எரிகோ பிடித்திடுவோம் அறிக்கை செய்திடுவோம் எரிகோ பிடித்திடுவோம் செங்கடல் விலகிடும் யோர்தான் பிரிந்திடும் செங்கடல் விலகிடும் யோர்தான் பிரிந்திடும் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு
அல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் துதிக்கு பாத்திரர், நீர் கனத்துக்குரியவர். நீரே எல்சடாயின் தேவன், நீரே எல்சடாயின் தேவன், நீரே மகிமை படைத்தவர், நீரே ஆளுகை செய்கிறவர். அப்பா நீர் நல்லவர், அப்பா நீர் வல்லவர், நீர் மகிமையானவரே நன்றி, மாட்சிமையுடையவரே நன்றி. நீர் நல்லவர், வல்லவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் மேற்பர் உயிரோடு இருக்கையில எனக்கு என்ன குறைவுண்டு? ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கையில எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கையில எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆலோசனை தருகிறவர், எங்கள் மேல் நீர் கண் வைத்து நீர் எங்களுக்கு ஆலோசனை தருகிறவர். அப்பா ஆண்டவரே நன்றி 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 அப்பா. நல்லவரே நன்றி, மாறாதவரே நீர் நல்லவர். ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. கர்த்தாவே நீர் என் அக்கிரமத்தை மறைத்தீர், ஆண்டவரே மன்னித்தீர். ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக நீர் அழிக்கப்பட்டீர். ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக கர்த்தரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் வைராக்கியம் கொண்டு கல்வாரி சிலுவையில ஆண்டவரே எங்கள் மூதாதைகள் செய்த எல்லா பாவத்தையும் கர்த்தர் நீர் முறியடித்து போட்டீர், சாபத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டீர். கர்த்தாவே உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய மகிமை மேலானது. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் நல்லவர். ஆண்டவரே ஆண்டவரே இரவும் பகலுமானி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து எட்ட வேண்டும். எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே உம்முடைய பாதத்துல வந்து தொட வேண்டும். கர்த்தாவே ஆண்டவரே எங்கே நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் அநேகமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்து அசைவாடுகிற தெய்வம் அப்பா, இந்த நாளிலே இந்த ஆண்டவரே பெந்தகோஸ்து நாளில் கர்த்தாவே இந்த ஆராதனையில நீர் அசைவாடுங்க அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில உம்முடைய கரம் கூட இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய மகிமை கூட இருக்கணும். ஆண்டவரே நீர் மகிமை பொருந்தியவர், நீர் மாட்சிமையுடையவர், நீர் நல்ல தகப்பனாக இருக்கிறவர், நீர் வல்ல தேவனாக இருக்கிறவர். ஹalleluya hallelujah hallelujah. இரவில் வரும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை விலக்கி மீட்டீர், காத்துக் கொண்டீர். நீர் எங்களை ஆண்டவரே பாதுகாத்தீர். கர்த்தாவே வெயிலின் தாக்கத்திலோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் இருந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பதனால ஒரு ஆண்டவரே ஒரு தீங்கும் எங்களுக்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை நித்தமும் காத்தீர். நீர் ஆண்டவரே மகா வறட்சியான காலங்களிலே எங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குவீர். ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் ஆண்டவரே பழுக செய்வீர், பெருக செய்வீர். ஆவியானவரே உமக்கு துதி உண்டாகட்டும், உமக்கு கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மாட்சிமை உண்டாகட்டும், உமக்கே கனம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. உமக்காக அல்லாமல் யாருக்காக ஓடுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை.
செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. உன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நான் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீருன் துருத்தில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. எல்லாரும் சொல்லுவோம், நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நீர் நல்லவர் ஆண்டவரே, எங்களுடைய பொருத்தனைகள் எல்லாம் கர்த்தர் நாங்கள் நிறைவேற்றி முடிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆராதனையில கர்த்தர் நீர் பிரியப்படுகிறவர் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களில் நீர் கேட்டு அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு கனம் உண்டாகட்டும், உமக்கே மாட்சிமை உண்டாகட்டும். ஹalleluya 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 ஹalleluya. நீர் நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி. நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே மகிமையானவர், நீர் ஒருவரே அன்பு காட்டுகிற ஒரே தெய்வம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எழும்புகிற எல்லா காரியங்களும் வாய்க்காதே போக வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா
எல்லா சாத்தானின் தடைகளை கர்த்தர் முறியடித்து போடுவீராகப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. எல்லா தடைகளையும் தாமதங்களையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வந்து சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தங்கு தடையின்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா சாத்தானின் தடைகளை முறித்தெறிந்து கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய மகிமையை ஊற்றுங்க ஆவியானவரே. உங்களுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு மத்தியிலே ஊற்றுவீராக ஆவியானவரே. நன்றி 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 நன்றி. ரிபோ 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 ரிபோ. எங்கள் தெய்வமே, எங்களை ஆராதிக்க செய்கிறவரே நன்றி ஆண்டவரே. நாங்கள் தனிமையின் பாதையில நடந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை கை தூக்கி நிறுத்தினீர். எங்களை மட்டுமாய் நீர் தாங்கினீர். நீர் எங்களை மட்டுமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்தீர். எல்லா அடுக்கண்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் எங்களை விலக்கி மீட்டீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை காட்டிலும் கர்த்தர் நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தர் நீர் ஒருவரே உயர்ந்தவர் ஆவியானவரே. ஆண்டவர் எங்களை ஆண்டவரே அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, அடுத்த வேளை என்ன நடக்க வேண்டும் என்று யாருக்குமே தெரியாது கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அடுத்த நோடி என்ன நடக்கும் என்று தெரியாத இந்த உலகத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை தாயின் கருவில உருவாகும் முன்பாகவே நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை இம்மட்டுமாய் தாங்கி நீர் கர்த்தாவே. கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் எங்களை ஆண்டவரே ஒரு தந்தையை போல ஒரு தாயை போல நீர் எங்களை ஆண்டவரை பாதுகாத்தீர். நீர் எங்களை கரை சேர்த்தீர் கர்த்தாவே. நீர் எங்களை இனிமேலும் நீர் தாங்குவீர். நீர் எங்களை இனிமேலும் சுமப்பீர். நீர் எங்களை இனிமேலும் தப்புவிப்பீர் ஆவியானவரே. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, நம்பினோரை கைவிடாதவரை நன்றி. நம்பிக்கை நட்சத்திரமே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இனிமேலும் செய்வார் கர்த்தர். நீர் இனிமேலும் தாங்குவார். இனிமேலும் நம்மை சுமப்பார். இனிமேலும் நம்மை பாதுகாப்பார். இனிமேலும் நமக்கு ஆறுதல் செய்வார். நமக்கு தேர்தலை தருவார். சமாதானத்தின் காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை தருகிறவரே நன்றி ஆண்டவரே. தேவையில்லாமல் நடக்கிற எல்லா ஆண்டவரே சண்டைகளும் பிரச்சனைகளும் எல்லாம் கடந்து போவதாக, எல்லாம் நீங்கி போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாரும் பாடுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? பின்னாடி இருக்கிறீங்க எல்லாம் பாடுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய்
மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி, கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி, கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஏல்நீரே போதுமானவரே, ஏல்நீரே போதுமானவரே, ஏல்நீரே போதுமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்ந்த எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கோ நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்ந்ததற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவனா, பெற்றவனா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவனா, பெற்றவனா. உம் தயாளத்தின் உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்நீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. ஏல்நீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்ந்த எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்ந்ததற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஏல்நீரே போதுமானவரே, ஏல்நீரே போதுமானவரே. என் தேவையிலோ அதிகமானவரே. ஏல்நீரே போதுமானவரே, ஏல்நீரே
அதிகமானவரே என் தேவையிலோ அதிகமானவரே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஆமென் ஸ்தோத்திரம். நாம் தேவனுடையதான வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தூய பிதாவே, இப்பொழுது ராஜாவே, ஆண்டவரே, என்னோடும் எங்களோடு கூட நீர் பேசி இடைப்பட்டு தம்முடைய நாமத்தை நீர் மையப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரிகளை அழித்து நீரே வந்து வல்லமையை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நல்ல நாணத்தை தந்து நாவசத்தை தந்து ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திர. கண்களை தெரிந்தருளும். தேவ கிருபையும் தேவ மகிமையும் வல்லமையும் உண்டாகட்டும். நன்றி. ஆசீர்வதி ரட்சி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆமென் ஸ்தோத்திரம். மோசேயின் தேவன் நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத பலத்த அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு செய்கிறார். ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு செய்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் சொல்கிறார், இதுவரை உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. இது இம்மட்டுமாக ஆண்டவர் ஆசீர்வாதமான காரியங்களை செய்கிறார். இனிமேலும் ஆண்டவர் ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குமாம். அடுத்தவங்க பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 2:20. நெகேமியா 2ஆம் அதிகாரம். ஆமென். அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை காட்டுவேன் என்று சொல்கிற தேவன் இந்த இடத்திலே நெகேமியாவின் புஸ்தகத்திலே சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கடந்த நாட்களிலே கூட நாம் எத்தனையோ ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். அந்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஏற்ற வேளையிலே ஆண்டவர் அற்புதம் நடந்து, ஏற்ற வேளையில அதிசயம் நடந்து, ஏற்ற வேளையில ஆண்டவர் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுடைய காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்கள் காரியம் கைகூடி வர பண்ணாமல் இருந்தால் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை ரட்சிப்பார். எங்களுக்கு இன்னும் இந்த காரியம் நடக்கவில்லையே, எனக்கு இன்னும் இந்த காரியம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்திலே சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சங்கீதக்காரர் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும். பரமண்டலங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதே போலதான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், அந்த பெரிய அலங்கத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். அலங்கம் என்று சொன்னால் காம்பவுண்டு. அந்த எருசலேமை சுற்றிலும் ஸ்தோத்திரம் எதிரிகள் வந்து படையெடுத்து வந்து அவர்கள் அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய எல்லா காரியத்தையும், குறிப்பாக மதில் சுவர்களை இடித்து விட்டு போய்விட்டார்கள். அது பல ஆண்டுகளாக அப்படியே பாழாய் போய் கடந்தது. அதை எடுத்து கட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. ஆனால் நெகேமியா உள்ளத்தில் ஆண்டவர் பேசி, இந்த ஆலயத்திலே, ஆண்டவருடைய ஆலயம் இருக்கக்கூடிய இந்த எருசலேமிலே அதனுடையதான மதில் சுவர்கள் இடிந்து கிடக்கிறது, அதை நான் எப்படியாவது எடுத்து கட்டுவேன் என்று அவர் சொன்னார். அதற்கு அவரிடத்திலே பணம் இல்லை, பொருள் இல்லை. ஆனால் சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ராஜா அவரை பார்த்து கேட்டார். ராஜா அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தார் பாபிலோனிலே. அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா கேட்டார், ஏன் நீ துக்கமுகமாக இருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். அப்பொழுது சொன்னார், எருசலேமிலே அலங்கம் இடிபட்டு இருக்கிறது. அதுதான் எங்களுடைய சொந்த ஊர். எங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் அதில் அடக்கம் பண்ணி இருக்குது. எங்கள் பிதாக்கள் கல்லறை இருக்கும் அந்த பட்டணம், ஆண்டவருடைய ஆலயம் இருக்கிறதான ஒரு பட்டணம். அந்த இடத்துல வந்து இப்படியாக காரியங்கள் நடக்கிறது. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது. அங்கிருந்து வந்த ஜனங்க சொன்னாங்க, அந்த ஊரில் இருந்து வந்தவங்க சொன்னாங்க, எங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமாக சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ராஜா சொன்னார், ஆமென், நான் உனக்கு அனுமதி தருகிறேன். என்னுடைய கஜானாவிலிருந்து எடுத்து கொண்டு போய் நீ வேலை செய். அதுக்கு எவ்வளவு வேணுமோ, எவ்வளவு செலவாகுமோ எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய கஜானா, இன்றைக்கு கூட ஆண்டவருடைய கஜானா நமக்காக என்றைக்கும் திறந்திருக்கக்கூடிய இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. மூடி இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் நமக்காக திறந்த வாசலை உனக்காக நான் முன் வைத்திருக்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட மாட்டானாம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தா, ஒரு எழுப்புதலை தந்தா, ஒரு வல்லமையை தந்தா, ஒரு கிருபையை தந்தா, அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாம் கூட வந்து வாங்கப்பட்டிருக்கிற தலைமை சபையிலே வாங்கப்பட்டிருக்கிற அந்த நிலத்திலே ஸ்தோத்திர போர் போட்டு அதில் காம்பவுண்ட் சுவர் கட்டி அதில் இன்னுமே ஆலயத்தை கட்டி பல வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி செய்வதற்கு பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. மனிதர்கள் தப்பாகத்தான் சொல்வார்கள். இந்த இடத்துலையும் அந்த 2ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மனிதர்கள் சொல்கிறார்கள், நீ அந்த அலங்கத்தை கட்ட முடியாது, அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அதுக்கு நாங்கள் விடமாட்டோம், ராஜா கிட்ட சொல்லி அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி ராஜா கிட்ட சொன்னார்கள். ஆனாலும் ஆமென், ஸ்தோத்திரம், பரலோகத்தின் அதுக்கு இவங்க சொன்னது, நாங்கள் மனுஷனை நம்பி இந்த வேலை செய்யல, ஆண்டவரை நம்பி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அதே போல ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். இன்றைக்கு கூடாத காரியம் எல்லாம் தேவனுடைய கிருபையினால் கூடும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், ஆசீர்வாதத்தை தருவார். நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 6:16. 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசித்தோம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே அது வந்து காரியம் நடக்காததுக்கு முன்னாடி உள்ள வசனம். ஆனால் 52 நாட்களுக்குள்ளாகவே ஒரு பெரிய கட்டட வேலையை கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய காம்பவுண்டு சுவரை நன்றாக கட்டி முடித்து விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த பகைஞர் எல்லாரும் கண்டபோது அவர்கள் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று பகைஞர் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு உங்கள் பகைஞர்கள், நீ இந்தந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, இந்தந்த காரியத்தையெல்லாம் செய்ய முடியாது, இந்தந்த காரியத்தையெல்லாம் நீ வெற்றியாய் வாழ முடியாது,
கிறிஸ்தவர்கள்னா சும்மா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது ஏசப்பா சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர். அவர் சுவாசத்தை கொடுக்க எல்லாம் வாங்கி கொள்ளும். ஆமென். அதாவது முதலாவது உயிர் கொடுக்கிறார், எல்லாம் வாங்கி கொள்ளும். திரும்ப அதை எடுக்க அது எல்லாம் மாண்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பார்த்து என்ன சொல்றாரோ, அது என்ன நினைக்கிறாரோ அதுதான். அப்படி இருக்கையில் இந்த பகைஞர், உலக பிரகாரமான ஜனங்கள், பொல்லாத ஆவினால் ஏவப்பட்டு பேசப்படுகிறதான வார்த்தைகள், அது நடக்காது இது நடக்காது, காரியம் கைகூடி வராது என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறார், என் காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவா உள்ளது. நம்முடைய காலங்கள் யாருக்கிட்ட இருக்குதா? ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை வருஷம் நம்ம இந்த பூமியில் இருக்கணும், என்னென்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், எப்படிப்பட்ட வேலையை செய்யணும், இது எல்லாம் ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையால் அவர் நமக்கு நன்மை செய்வார், ஒரு குறிப்பிட்ட நாளிலே உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் பகைஞர் முனையற்று போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். கட்டடம் இல்லாத பிள்ளைகளுக்கு கட்டடம், நிலம் இல்லாத பிள்ளைகளுக்கு நிலம், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம், இப்படி பல நற்காரியங்களை தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை பெரிய அளவிலே ஆண்டவர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். தேவனால் எல்லாம் கைகூடி வரும், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், மோசே பெரிய வெற்றியாக வெற்றி சிறந்தார். மோசே முதல் அழைத்த போது, அபே ஸ்தோத்திரம், நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு போக வேண்டும், அதுக்காக புறப்படு என்று சொன்னபோது அவர் சொன்னார், என்னாலெல்லாம் முடியாது, என்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னார். அவர் ஆண்டவர் சொன்னார், இல்லை உன்னால் முடியும், நீ போ, உனக்கு நான் உதவி செய்கிறேன்னார். இவர் நம்பவே இல்லை. வேறு யாரையாலும் அனுப்பும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் சொன்னார், எனக்கு சரியாக பேச வராது, என்னுடைய வாய் திக்கு வாயும் மந்த நாவுமா இருக்கிறது, என்னால் பேச முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், வாயை உண்டாக்கினவர் யார்? நாவை உண்டாக்கினவர் யார்? நான் தானே, நான் பேச வைப்பேன், நீ போனார். அப்போ திரும்ப திரும்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டார். கடைசியில் ஆண்டவர் சொன்னார், ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவனை நான் உனக்கு அனுப்புகிறேன், அவன் வந்து உனக்கு உதவி செய்வான். அந்த ஆரோன் ஆனவன் என்ன செய்கிறான்? அவன் உன்னிடத்திலே வார்த்தையை கொடுக்கிறேன், அவனிடத்திலே நீ வார்த்தையை கொடு, அவன் உனக்கு வாயாக இருப்பான். சொல்ல சொல்ல இவர் சொல்கிறார், இப்போ நாளைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடலைன்னா உங்களுடைய தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறும் அப்படி என்று சொல்லி மோசே சொல்லுவார். மோசே சொன்னதை வந்து அப்படியே மீண்டும் ஆரோன்னு சொல்லுவார். நாளைக்கு ரத்தம், ஐயா சொன்னார், விடலின்னா என்ன செய்யுமா, ரத்தமாக மாறிடுமா தண்ணீர் அப்படின்னு. அப்புறம் சொல்லுவார், நீங்கள் விடலின்னா தவக்கலையெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும், எல்லா இடத்துலையும் நிறைந்து காணப்படும் அப்படின்னார். அதெல்லாம் ஒரு விதமான வாதிகள், அருவருப்பு, அது ஒரு விதமான ஆவிகள். அது பின்புலத்திலே வெறும் தவளை மட்டுமல்ல, அவங்களுக்கு நோய் வரும், அதனால் அவர்கள் பல பேர் சாகுவார்கள். அதனால் அவர் சொன்னார், இப்படி ஒவ்வொன்றும் இவர் சொல்ல சொல்ல, மோசே சொல்ல சொல்ல ஆரோன் தெளிவாக அந்த இடத்துல எடுத்து சொல்வார். எப்போ பார்த்தாலும் மோசேயும் ஆரோனும் 2 பேருமே ஆரோன் இடத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேசி கொண்டு வருவார்கள். ஆக 10 வாதைகளை ஆண்டவர் அவங்களுக்கு அனுப்பி கடைசி வாதையிலே அவன் விட்டு விட்டான். அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து விட்டார்கள். அப்படி வந்தபோது அவர் சொல்கிறார், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று. அல்லேலூயா. குதிரையும் குதிரை வீரரையும் ரதத்தையும் ரத வீரரையும் கடலிலே தள்ளினார். ஆமென், ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் வருவார்கள், ஒரு வழியாய் வருவார்கள். எப்படி வருவார்கள்? ஆனால் ஆண்டவர் துரத்தி விடும் பொழுது ஓடி போவார்கள். எப்படி ஓடி போவார்கள்? 7 வழியாய் ஓடி போவார்கள். வரும்போது ஒரு ரூட்டில் வருவாங்களாம், போகும்போது எப்படி போவாங்களாம்? 7 வழியாக, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் மகிமையாய் வெற்றி சிறப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் பெரிய தேவனாக இருக்கிறார், அவர் பிரபுவாக இருக்கிறார், அவர்
சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த சேனைகளின் கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, சேனைகளின் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, அவர் மகிமையாய் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி சிறப்பார். அவர் மகிமையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை போல நிறைய பாடல்களை நாம் புகழ்ந்து பாடியிருக்கிறோம். தேவாதி தேவனை போல இந்த உலகத்திலே ஆமென் ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அவர் நமக்காக நம்மை படைத்தது மட்டுமல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை சிநேகித்து நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து பிற்பாடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஆவி வடிவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை எல்லாவிதமான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். சின்ன கிராமமோ பெரிய கிராமமோ, சின்ன மக்களோ பெரிய மக்களோ, ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்முடைய சபையிலே கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மெட்ராஸில் இருந்தால் தான் பிழைப்பீங்க, டெல்லியில் இருந்தால் தான் பிழைப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அமெரிக்காவில் இருந்தால் தான் பிழைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நான் உன்னோடு இருந்தால் நீ பிழைப்பாய். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கணும், நாம் கர்த்தரோட இருக்கணும். ஆகையால் ஆண்டவர் மகிமையாய் நம்முடைய வைபமலை பிரதேசத்திலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார், வெற்றி சிறந்து கொண்டு வருகிறார். நமக்கு அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாக்கிய பண்ணி கொண்டு வருகிறார். அந்த மோசே கூட வந்த அந்த எதிரிட்டு வந்த அந்த பார்வோன் சேனையானது கொஞ்ச தூரம் வந்தது என்று எழுதியிருக்கிறது. ஏன் ஆண்டவர் முதல்ல தடுத்து நிறுத்தலை? ஏன் அந்த கரையிலேயே அவங்க வரும்பொழுது அவங்களை அப்படியே அந்த பக்கமாக அவர்களை போக வைக்கல? ஏன் கொஞ்ச தூரம் அவர்கள் வருவதற்கு ஆண்டவர் இடம் கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் கரையிலே ஒரு 10 அடி 20 அடி 50 அடியிலே துரத்துட்டு இருந்தால் அப்படியே போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் டைம் கொடுத்தார். நீங்கள் ஓடுறதா இருந்தால் ஓடி போயிருக்குன்னு சொல்லி வருத்தத்தோடு நடத்தினார் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு இவங்களை நல்லா நடத்துகிறார், அவங்கள வருத்தத்தோடு நடத்துகிறார். அவர்களுடைய சக்கரங்கள், அவங்களுடைய குதிரைகள், அவங்களுடைய ரதத்தினுடைய சக்கரங்கள் மணலிலே புதைந்து போகிறது. ஆனால் அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளும் வண்டி வாசிகளை வைத்து கொண்டு இஸ்ரவேல் பிள்ளைகள் அதே தடத்தில் தான் போனாங்க. அவங்களுக்கு அப்படி ஆகலை. ஆனால் இவங்களுக்கு எகிப்திற்கு அப்படி ஆச்சு. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசினார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக பேசினார்கள். ஓரத்திலே அவங்கள துரத்தி விட்டுருந்தா இன்ன வரைக்கும் நம்ம பேசியிருக்க முடியாது. ஆனால் நடு சமுத்திரத்திலே மீள முடியாத ஆழத்திலே அவர்களை கவிழ்த்து போட்டார். பெரிய அலைகளினாலே கவிழ்த்து போட்டார். அவர்கள் என்றென்றைக்கும் அவர்கள் எழுந்திருக்க கூடாதபடி ஆண்டவர் செய்தார். இன்று கண்ட எகிப்தினை இனி என்றைக்குமே காண மாட்டாய். மோசேக்கு விரோதமாக பார்வோன் சொன்னான், மரியாதையாக ஓடி போயிரு, இனிமேல் என்னுடைய முகத்தை நீ காண்பதில்லை, நீ காணும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாக பார்வோன் சொன்னார். ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நேரம் கழித்து மோசே கிட்ட சொன்னார், அவன் அப்படி சொல்கிறான், நான் அடுத்தர நீ வந்து என் மினத்தில் நின்று பேசுனா உன்னை வெட்டி போடுவேன் குத்தி போடுவேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், இதுதான் லாஸ்ட்டு, இன்று கண்ட எகிப்தினுக்கு இனிமேல் கடமை. இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் பொல்லாத ஆளுடைய தொந்தரவும் இன்னைக்கோடு இந்த வாரத்தோடு இந்த மாதத்தோடு எல்லாம் நின்று போச்சு. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மகிமையாய் அவர் வெற்றி சிறப்பார். சோத்திரம். செத்த பிரேதங்கள் 2 பக்கத்து கடல்லையும் சோத்திரம் கரை ஒதுங்கினதாம். இந்த சைடும் பாதி கரை ஒதுங்கி இருக்குது, அந்த பக்கமும் கரை ஒதுங்கி இருக்குது. ஏனென்றால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும். ஆண்டவர் இந்த நாட்களிலே கூட பொல்லாத வல்லமைகளை சிதறடிக்கிறார், கடலின் ஆழத்திலே தள்ளிவிடுகிறார். நம்முடைய பாவத்தையும் கூட ஆண்டவர் கடலின் ஆழத்திலே தள்ளிவிடுகிறார், கடலின் ஆழத்திலே போடுகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு இயேசுவை, அவரைனா இயேசுவை, இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நீங்கள் வெற்றி சிறக்கணும், நான் வெற்றி சிறக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு நாளைக்கு அல்ல, ஏதோ ஒரு வருஷம் அல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் மட்டுமல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுகிற எல்லா ஜெப குறிப்புகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆனால் அந்த ஜெப குறிப்பு சரியாக இருக்கணும். அந்த ஜெப குறிப்பு நல்ல விலையேற பெற்றதாக இருக்கணும். அந்த ஜெப குறிப்பிலே
பொதுநலம் இருக்கணும். சுயநலம் இருந்தாலும் கூட, அதாவது உங்களுக்காக நீங்கள் கேட்டால் கூட அதில் ஆண்டவருக்கும் ஒரு பங்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்னால் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம், அந்த ஜெபத்தை கேட்கலையாம். ஆனால் ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால், 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் அது உம்முடைய ஊழியத்துக்கே நான் தருகிறேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்குறாராம். அப்போ நிறைய நாள் பண்ணுற ஜெபத்துக்கும் ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நாம் பண்ணுற ஜெபத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நமக்காகவே நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா சபைக்கு நான் ஏதாவது செய்கிறேன், இந்த லோனுக்கு ஏதாவது செய்கிறேன், சபைக்கு போர் போடுறதுக்கு என் சார்பாக நான் போர் போட்டு கொடுக்குறேன், நான் ஏதோ ஒன்று செய்கிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் நம்ம கேட்குற ஜெபக்குறிப்பெல்லாம் எல்லாம் நமக்காகவே இருக்கிறது, கொஞ்சம் கூட அது ஆண்டவருக்கு ஒரு பங்கு இல்லாமல் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் தரமாட்டேங்கிறாரு. ஆனால் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், என் வாழ்க்கையில் நடைபெறுகிற அத்தனை ஆசீர்வாதங்களிலும் உங்களுக்கு ஒரு இடம், ஒரு முன்னேற்றமான இடம், ஒரு முதலிடமான இடம் ஆண்டவரே நான் தருவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துவோம். தேவன் சித்தமாக இருக்கிறார். ஏன் என்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பார்த்தாவே அதிசயம், நம்மக்கிட்ட பேசினாவே அதிசயம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாடல்களை பாடினாவே அதிசயம், அந்த சாட்சியை கேட்டாவே அதிசயமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பின் சாட்சியை சொல்லுங்கள், சுகமாக்கின பற்றிய சாட்சியை சொல்லுங்கள், விடுதலையின் சாட்சியை சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜபமும், ஒவ்வொரு அக்கினி ஜபமும், ஒவ்வொரு விடுதலையின் ஜபமும், ஒவ்வொரு சாட்சியமும் ஆண்டவருக்கு மகிமை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது, விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு எந்நாளும் நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அடுத்தபடியாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2:15. அதிசயங்களை செய்கிற தேவன் சிலுவிலே நமக்காக வெற்றி சேர்ந்தார். எதன் மூலியமாக நமக்கு அற்புதம் செய்கிறார் என்றால், அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை நினைக்கிறார், அவருடைய ஆசீர்வாதங்களை நினைக்கிறார், அவருடைய பிரசனத்தை நினைக்கிறார், அவருடைய தரிசனத்தை நினைக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சும்மா இல்லை, நம்முடைய தேவன் நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்து நம்மை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. உயிரை பணையை வச்சு மீட்டுக்கிட்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்ம அடுத்தவங்களை சொல்லும்போது சொல்லுவோம், நானெல்லாம் காப்பாற்றினேன், இவங்களை காப்பாற்றினேன், அவங்கள காப்பாற்றினேன் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் சண்டை வரும்போது சொல்லுவோம். அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, நானெல்லாம் இவங்களை ரத்தத்தை கொடுத்து என்ன செஞ்சுருக்கிறேன், விலைக்கு வாங்கியிருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். சிலுவிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தாராம். ஏன்? நாம் வெற்றி சிறந்தவர்களாக மாற நமக்கு முன்பாக நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆகையால் அந்த வெற்றி சிறந்த வெற்றி வீரராகி அருள்நாத இயேசுவை தெய்வமாய் வணங்குகிற, வாழ்த்துக்கிற, போற்றுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தோல்வி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் ஜெயம் 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 என்று ஜெயத்தினால் உங்களை ஆண்டவர் வழி நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சிலுவையிலுடைய அந்த உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குமா? எப்படி இருக்குமா? கெட்டு போகிற ஜனங்களுக்கு பைத்தியமாக இருக்குமா? கிறிஸ்துவுக்குள் நாம் பைத்தியம் தான். ஆனால் அவங்கெல்லாம் என்னென்னா எல்லாத்துக்கும் பைத்தியம். நாம் இந்த பைபிள், ஆராதனை, பிரசங்கம், ஜபம் இதில் தான் பைத்தியம். மற்றவங்கெல்லாம் ஒரு பைத்தியம்னா அது பீடி சிகரெட்டுக்கு, கல் சாராயத்துக்கு, பொம்பளைக்கு ஆம்பளைக்கு எல்லாம் பைத்தியமாக இருக்கிறாங்க. நாம் பைத்தியமாக இருக்கிறது வசனத்துக்கு பைத்தியமாக இருக்கிறோம். அதனால நமக்கு லாபம். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்க வாசிக்க லாபம், கேட்க கேட்க லாபம், சாட்சி சொல்ல சொல்ல லாபம், ஆசீர்வாதம் வந்து நம்மேல் வந்து பழிக்கும். ஆமென். நம்ம படுத்திருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வேலைக்கு போனாலும் ஆசீர்வதிப்பார். எப்படியும் காப்பாற்றுகிற தேவன் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். காரணம், அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் மற்றவர்களுக்கு, ஆமென், கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றலாம். ஆனால் விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு அதிசயங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.